நம்ம சூர்யா மற்றும் பூஜா ஹெட் இவங்களுடைய நடிப்புல அண்மையில வெளிவந்திருந்த படம் தான் ரெட்ரோ. இந்த படத்தை கார்த்திக் சுப்ராஜ் இயக்கியிருந்தாரு. இந்த ஒரு படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் என்னென்ன அப்படின்றத இந்த ஒரு வீடியோ மூலம் பார்த்தலாம். நீங்க படம் பார்த்துட்டு வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு. இந்த படத்தை நீங்க தியேட்டர்ல பார்த்துட்டு திரும்ப இந்த படத்தை பார்க்கணுமா, இதெல்லாம் ஒரு படமா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு என்ன இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பா அந்த படத்துல பார்த்த சில விஷயங்களை வச்சு இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு கனெக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இந்த ரெட்ரோ படத்தை பார்த்தோம் அப்படின்னா தியேட்டரில் நான் பார்க்கும்போது உண்மையை சொல்கிறேன், அரை மணி நேரத்துக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா எனக்கு தூக்கம் வந்துடுச்சு. ஏன்டா இந்த படத்துக்கு வந்தோம் அப்படின்ற அளவுக்கு தான் இருந்துச்சு. ஆனால் திரும்ப பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துடைய எண்டில் ஒரு சாங் ஒன்று இருந்துச்சு, த ஒன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீயில சொல்லெடுத்து அப்படின்ற ஒரு சாங் இருந்துச்சு. அந்த சாங் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த படம் ஓடிடியில் வரட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ படத்தை ஓடிடியில் இப்போ தான் ரீசெண்டாக பார்த்தேன். அப்போது இந்த சாங்கை மனசில் வச்சு தான் இந்த படத்தை பார்த்தேன். ஸோ இந்த சாங்க்கும் இந்த படமும் பார்த்தோம் அப்படின்னா அவ்வளவு சூப்பராக கனெக்ட் ஆகிருந்துச்சு. இந்த படத்தில் எவ்வளவு எஃபெக்ட் போட்டிருக்காங்க அப்படின்றதையும் ரொம்பவே தெளிவாக பார்க்க முடிஞ்சுச்சு. அதுக்கான டீட்டெயில்ஸான வீடியோ தான் இது. படத்துடைய ஆரம்பத்திலேயே கிருஷ்ணருடைய அவதாரத்தை பற்றி சொல்லியிருப்பாங்க. கிருஷ்ணருடைய அந்த ஒரு மனோபாவம் அழித்து ஒழிக்கிறது மட்டும் இல்ல, காதல் பரிசுத்த காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க படத்துடைய ஆரம்பத்திலேயே. அதே மாதிரி ஹீரோ ஹீரோயின் இவங்க ரெண்டு பேரும் பார்த்தோம் அப்படின்னா ஒரு இடத்துல உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த இடம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோயில் சார்ந்த இடமா இருக்கும், படிக்கட்டுலாம் இருக்கும். அங்க பார்த்தோம் அப்படின்னா தெப்பத்துக்கிட்ட தான் உட்காந்து பேசுவாங்க. அப்போ சூர்யா பேசும்போது கூட காதல் இனிமே பரிசுத்த காதல் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க. அதே மாதிரி சூர்யா கேரக்டர் அந்த சின்ன வயசுல இருப்பார் இல்லையா, அந்த பாரிவேல் கண்ணன், அந்த கேரக்டர் சின்ன வயசு கேரக்டர் அவங்க அப்பா அம்மாவை பறி கொடுத்துட்டு அங்க எரிக்கிற இடத்துல உட்கார்ந்து இருப்பாங்க. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா இதே நீர்நிலை கிட்டத்தட்ட அந்த தெப்பத்துக்கிட்ட உட்கார்ந்துருக்கிறது போலதான் இருக்கும். இந்த ஃப்ரேம் பார்க்கும்போது இந்த ஃப்ரேமுக்கும் இந்த ஃப்ரேமுக்குமான வித்தியாசம் உங்களால பார்க்க முடியும். சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்கும். இவங்க ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா அப்பதான் அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் கிடைச்சிருக்கும். அந்த புரிதலை பார்த்தோம் அப்படின்னா ப்ரப்போஸ் பண்ணி லவ் சொல்ற இடமும் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட அந்த படியில உட்காந்து தான் அந்த லவ் சொல்றது போல இருக்கும். இவங்களுடைய அந்த ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற அந்த பிகினிங் அப்படின்றது இந்த படியில தான் ஆரம்பிச்சிருக்கும். அதே மாதிரி பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா நீர்நிலைகள் இருக்கிறத பார்க்க முடியும், தண்ணி கிட்ட இருக்கிறது போல இருக்கும். கிளைமேக்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா திரும்பவும் இவங்க லவ் எல்லாம் புட்டுக்கிறோம். திரும்ப பார்த்தோம் அப்படின்னா அவங்க லவ் ஒன்று சேரும். அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ரெண்டு பேரும் அந்த நீர்நிலைகள் சார்ந்த இடத்துல தான் இருப்பாங்க. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு கோயில் சார்ந்த இடமா தான் மக்கள் எல்லாருமே பார்ப்பாங்க. சூர்யா பார்த்தோம் அப்படின்னா அந்த வேலை கொண்டு வந்து ஊண்டி வைக்கிறது போல இருக்கும். பொதுமக்கள் எல்லாருமே அதை கும்பிடுவாங்க. கிட்டத்தட்ட அந்த இடத்துல சாமி இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த இடத்துல தண்ணி இருக்கும். ஸோ இது எல்லாமே படத்துடைய ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா ஒரே கோட்ல பயணிக்கிற வகையில இதெல்லாம் டீட்டெயிலா எழுதியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். கிருஷ்ணர் அழித்து ஒழிக்கிறது மட்டும் இல்ல, காதல் பரிசுத்த காதல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதனாலதான் கிருஷ்ணர் லீலைகள் அப்படின்னு ஒரு புக்கு ஒண்ணு இருக்கு. அது அவருடைய காதல் சம்பந்தப்பட்ட ஒரு புக்கு. கிருஷ்ணர் அழித்து ஒழிக்கிறது அப்படின்னா மகாபாரதத்தை பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் ஊக்குவிச்சு அதை ஆக்கவும் வச்சு அழிக்கவும் வச்சிருப்பாரு. மகாபாரத போற அந்த குருச்சேத்திர போரை நடத்தி முடிச்சதே பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தான். இந்த படத்துல சூர்யாவுடைய கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் கூட கனெக்ட் பண்ணி இருப்பாங்க. ஆனா படத்துல சொல்லும் போது அவ ஒரு புத்தர் மாதிரி, நான் ஒரு அரக்க மாதிரி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனா இவர் அரக்கன் கிடையாது, கிருஷ்ணர் மாதிரி. மகாபாரத போர்ல பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணர் தான் இங்க போர் நடக்கணும், யாரு சாகணும் அப்படின்றத முடிவு பண்ணுவாரு. நடக்கக்கூடிய மொத்தமுமே கிருஷ்ணருக்கு தெரிஞ்சிருக்கும். அதை யூகிச்சு கணிச்சு இதுதான் நடக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா இருக்காரு. அதே போலதான் இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த பாரிவேல் கண்ணன் கேரக்டர் சூர்யா கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா அந்த வார் களம் இருக்குல்லையே, அந்த போர்க்களம், அங்க பார்த்தோம் அப்படின்னா இவங்க கூட சண்டை போட்டுட்டு இவங்க கூட சண்டை போடணும் அப்படின்ற மாதிரி முடிவுகள் எல்லாமே அவர் தான் எடுப்பாரு. சூர்யா அந்த கேரக்டரோட நேம் பார்த்தோம் அப்படின்னா பாரிவேல் கண்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பாரி அப்படின்றா வேட்டையாடுறத பிடிக்கும். ஸோ இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளை வேட்டையாடக்கூடிய ஒரு நபராக தான் இருப்பாரு. கிட்டத்தட்ட கராத்தே அதுக்கப்புறம் சில வித்தைகளை கத்துக்கிட்டு பார்த்தோம் அப்படின்னா எதிரிகளை தும்சம் பண்றது போல இருக்கும். அதே மாதிரி அவருடைய வயிற்றுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல் ஒண்ணு வரைஞ்சிருப்பாங்க. பொதுவா வேல் அப்படின்றது முருகனை குறிக்கும். கண்ணன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய பேரு, கிருஷ்ணரை குறிக்கும். அதனாலதான் இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேரக்டர் நேம் பாரிவேல் கண்ணன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது பாரி அப்படின்னா வேட்டையாடுறத குறிக்கும், வேல் அப்படின்றது முருகனை குறிக்கும், கண்ணன் அப்படின்றது கிருஷ்ணரை குறிக்கும். அதாவது இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த சூர்யா கேரக்டர் இந்த பேருக்கு ஏற்றது போல அந்த பாரி அப்படின்ற பேருக்கு ஏற்றது போல வேட்டையாடவும் செய்வாரு. கண்ணன் அப்படின்ற அந்த பேருக்கு ஏற்றது போல பார்த்தோம் அப்படின்னா அந்த காதல் லீலைகள்லையும் ஈடுபடுவாரு. அந்த வேல் அப்படின்னு சொல்லுவாங்க, பாரிவேல் கண்ணன். அந்த வேல் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா கடைசியா எடுத்து வந்து மக்கள் கிட்ட வச்சு அதை கும்பிடு வைக்கக்கூடிய ஒரு கடவுளா இருப்பாரு. ரெண்டாவது அவருடைய வயிற்றிலே பார்த்தோம் அப்படின்னா அந்த வேல் சிம்பல் இருக்கதையும் பார்க்க முடியும். அதே போல இந்த படத்துல ஜெயராம் கேரக்டர் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் கிட்ட சொல்லும் போது நீ அவனை ஒரு புத்தரா அமைதியா இருக்க ஆசைப்படுற, ஆனா அவன் ஒரு கிருஷ்ணரா போர்க்களம் செய்ய ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சூர்யா கேரக்டரும் பார்த்தோம் அப்படின்னா இந்த படத்துல
போர்க்களம் செய்ய தான் ஆசைப்படுவாரு. சோ கிருஷ்ணர் கூட தான் பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவை கனெக்ட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் படத்துடைய ஆரம்பத்திலே பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ணருடைய மகிமை சொல்லியிருப்பாங்க. இந்த டைலாக்கும் பார்த்தோம் அப்படின்னா படத்துல இடம்பெற்றிருக்கும். அவன் கிருஷ்ணர் மாதிரி போர்க்களத்துக்கு ஆசைப்படுறான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி சூர்யா பிறந்த நாளும் பார்த்தோம் அப்படின்னா கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு தான் அவர் பிறந்தாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேஷன் கூட பார்த்தோம் அப்படின்னா காட்டியிருப்பாங்க. ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கிருஷ்ணர் ஜெயந்தி எங்க நம்ம பாரிவேல் கண்ணன் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு பாரிவேல் கண்ணனை எடுத்து வளர்த்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஜாதகம் எல்லாம் பார்ப்பார் இல்லையா, அவரு போய் பார்த்தோம் அப்படின்னா பாரிவேல் கண்ணனுடைய வளர்ப்பு அப்பா கிட்ட சொல்லி அடி வாங்குறது போல கூட இருக்கும். இந்த இடத்துல பாரிவேல் கண்ணன் அவருடைய அந்த வளர்ப்பு அம்மா இருப்பாங்க. சின்ன வயசுல பாரிவேல் கண்ணன் இருக்கா இல்லையா, அவரை தூக்கி வச்சிருப்பாங்க. அப்போ அங்க எடுக்கக்கூடிய ஒரு போட்டோ தான் அந்த இடத்துல ஃப்ரேம் பண்ணி மாட்டிருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தா அப்படின்னா அம்மாவும் மகனும் பேசிட்டு இருப்பாங்க. ஸோ அம்மா இறக்க போறாங்க அப்படின்றத அம்மா சொல்லும் போது பாரிவேல் கண்ணன் என்னை விட்டுட்டு போயிடாதமா அப்படின்னு வருத்தப்படுவாரு. ஸோ அடுத்த ஃப்ரேம்லேயே பார்த்தோம் அப்படின்னா அவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இந்த கதைக்களம் எங்க நடக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா தூத்துக்குடியில நடக்கும். ஆனா இவங்க அம்மா இறந்த பின்னாடி அவங்க அம்மாவுக்கு எங்க போய் அடக்கம் பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுடைய ஆத்மா சாந்தி அடையட்டும் அப்படின்னு சொல்லி கங்கையில அந்த வாரணாசியில போய் அடக்கம் பண்ணிட்டு வரது போல இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா அந்த வரக்கூடிய அந்த ட்ரெயின்ல தூத்துக்குடி டு வாரணாசி அப்படின்றத ரொம்பவே தெளிவா கிளியரா மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. பாக்குறதுக்கு ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இந்த ட்ரெயின் வரும்போது ஒரு ஃபைட் ஒன்று நடக்கும். ஸோ இந்த வளர்ப்பு தந்தை இருக்கார் இல்லையா, சூர்யாவை வளர்க்கக்கூடிய இந்த தந்தை, ஸோ இவரை கொலை பண்ண ஆட்கள் வந்திருப்பாரு. இந்த பாரிவேல் கண்ணன் பார்த்தோம் அப்படின்னா ஃபைட் பண்ணுவாரு. அப்படி ஃபைட் பண்ணும்போது அந்த இடத்துல சூர்யா அப்படின்னு டைட்டில் கார்டு போடும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்த ரவுடி கெட்டப்லாம் எடுத்து ரொம்பவே ரகடான ஒரு லுக்கா வச்சுக்கிட்டு ஸோ ஃபைட் பண்றதுக்கு வெறித்தனமா இருப்பார் இல்லையா சூர்யா, அந்த லுக்ல எப்படி இருப்பாரோ அந்த லுக்கை போட்டு தான் அந்த சூர்யா அப்படின்ற அந்த டைட்டிலே போடுவாங்க. படத்துல எந்த மாதிரி கெட்டப் இருந்தாலும் ஸோ இந்த கெட்டப் தான் அவருக்கு உறுத்தானது, ஸோ இதுதான் அவர் ஆசைப்படுறாரு அப்படின்றத முன்கூட்டியே சொல்ற விதமா அந்த டைட்டில் சூர்யான்னு போடும்போது பார்த்தோம் அப்படின்னா ரவுடி கெட்டப்ல இருக்க மாதிரி இந்த ரகடான இந்த ஒரு போட்டோவை பார்த்தோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருப்பாங்க. முழுக்க முழுக்க சூர்யாவோட அந்த ஃப்ரேம் ஒவ்வொன்றும் வரும்போதும் பார்த்தோம் அப்படின்னா ரொம்பவே ஒரு வைலன்ஸான ஆள், கோபத்தை கட்டுப்படுத்த முடியாத ஒரு ஆள் அப்படின்றத சொல்ற விதமா தான் இருந்துச்சு. அதே மாதிரி சூர்யா அந்த ஒரு பாரிவேல் கண்ணன் அவங்களுடைய அந்த வளர்ப்பு அப்பா பேசும்போது பாரி அப்படின்னு சொல்லுவாரு. பாரி அப்படின்னா வேட்டையாடுறத குறிக்கும். அதே மாதிரி நீ தாண்டா என்னுடைய இரும்பு கை அப்படின்னு சொல்லுவாரு வளர்ப்பு தந்தை, சூர்யாவுடைய வளர்ப்பு தந்தை, அதாவது பாரிவேல் கண்ணனுடைய அப்பா. ஸோ நீ தாண்டா என்னுடைய இரும்பு கை அப்படின்பாரு. அதே மாதிரி பாரிவேல் கண்ணன் அவர் ஃபைட் பண்ணும்போது பார்த்தோம் அப்படின்னா அந்த ரைட் ஹேண்டை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாரு. நீ தாண்டா என்னுடைய இரும்பு கை அப்படின்னுவாரு. அப்பாவுடைய அந்த ரைட் ஹேண்டை பார்த்தோம் அப்படின்னா வெட்டி இருப்பாரு. கடைசியில் அப்பாவுக்கும் இவர் தான் பார்த்தோம் அப்படின்னா இரும்பு கையவே கொடுத்திருப்பாரு. இவர்னால தான் அது கொடுக்கப்பட்டிருக்கும். அதனால வேற ஒருத்தவங்க மூலமா தான் கை வந்திருக்கும். ஆனா அந்த கையை வெட்டினது பார்த்தோம் அப்படின்னா பாரிவேல் கண்ணன். அதனாலதான் அந்த இரும்பு கையை அவங்களுடைய அப்பாவுக்கு கிடைச்சிருக்கும். இந்த பாரிவேல் கண்ணன் கேரக்டர் சிரிக்கவே மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் பிறந்த சூழ்நிலை அந்த மாதிரி இருக்கும். அந்த ஊர்ல யாருமே சிரிக்க மாட்டாங்க. அவ்வளவு துன்பத்தையும் துயரத்தையும் அனுபவிப்பாங்க. சிரிக்க சொன்னா சிரிக்கிற மாதிரி பாவனை மட்டும்தான் பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா துயரத்தை அனுபவிச்சிருப்பாங்க. அந்த துயரத்துடைய அந்த ரிஃப்ளெக்ஷன் அப்படின்றது பார்த்தோம் அப்படின்னா பாரிவேல் கண்ணன் அவருடைய உடம்புல இருக்கும் போல இருக்கு. அதனாலதான் பார்த்தோம் அப்படின்னா அவர் அது சிரிக்க விடாம பண்ணிருக்கோம். வளர்ப்பு அம்மா சொல்லுவாங்க நீ சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன வயசுல அவருடைய காதலியும் நீ சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பெரியவனான பின்னாடியும் அதே காதலி பார்த்தோம் அப்படின்னா நீ சிரிப்பாரு, நீ சிரிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சீன்ல பார்த்தோம் அப்படின்னா பாரி அவரே சிரிச்சுட்டு நீ சிரிச்சா நல்லா தாண்டா இருக்க அப்படின்னு சொல்லுவாரு. அவருக்கு அவரே சொல்லிக்கிறாரு. சோ இங்க சிரிக்கிறதுக்கே இவ்வளவு கஷ்டப்படக்கூடிய ஒரு இடத்துல இருந்து வந்திருக்காரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கிளைமேக்ஸ்ல தான் அதை ரிவீல் பண்ணி சொல்லி இருப்பாங்க. அதாவது சிரிக்கவே முடியாம கஷ்டப்பட்டு துன்பத்துல துயரத்துல ஆளக்கூடிய இந்த மக்களை பார்த்தோம் அப்படின்னா பாரிவேல் கண்ணன் எங்கேயே இருந்து தன்னுடைய பிறந்த இடத்துக்கு வந்துதான் தன்னுடைய பிறந்த மண்ணையும் மக்களையும் சிரிக்க வச்சிருப்பாரு, மகிழ்ச்சிக்க வச்சிருப்பாரு. அது மட்டும் இல்ல தான் வளர்ப்பு அப்பா மூலமா தான் பாதிக்கப்பட்டு இருக்கோம் அப்படின்றது தெரிஞ்சு உண்மையான அப்பா அம்மாவும் பார்த்தோம் அப்படின்னா இவருடைய அந்த பூர்வீகமான இடத்துக்கு வந்த உடனே உண்மையான அப்பா அம்மாவும் இவருக்கு கிடைச்சிருப்பாங்க. இவருடைய காதலியும் பார்த்தோம் அப்படின்னா இவருக்கு கிடைச்சிருப்பாங்க. இது எல்லாமே இவர் பிறந்த இடத்துக்கு வந்த பின்னாடி தான் இது எல்லாமே இவருக்கு அமைஞ்சிச்சு அப்படின்னு சொல்லலாம். சிரிக்காத மக்களையும் சிரிக்க வச்சு அவரும் உண்மையாவே சிரிச்சிருப்பாரு. ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே அவங்களுடைய அம்மாவை பறி கொடுத்துட்டு இப்படி படிக்கட்டுல உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது ஹீரோயின் இந்த ஒரு காஸ்டியூம்ல தான் இருப்பாங்க. திரும்ப ஹீரோவுக்கு பார்த்தோம் அப்படின்னா கிளைமேக்ஸ்ல லவ் ஒர்க் அவுட் ஆயிரும். அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோயின் கிட்டத்தட்ட சேம் காஸ்டியூம்ல இருக்கிறது போலவே காட்டியிருப்பாங்க. அதே மாதிரி சூர்யாவுடைய வளர்ப்பு அப்பாவுக்கும் சூர்யாவுக்கும் மோதல் போக்கு எங்க ஆரம்பிச்சிருக்கும் அப்படின்னா அந்த கோல்டு ஃபிஷ் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டுதான் ரெண்டு பேருக்கும் சண்டையே ஆரம்பிக்கும். அதை கனெக்ட் பண்ற விதமா ஆரம்பத்திலேயே பார்த்தோம் அப்படின்னா ஒரு கண்டெய்னர் ஃபுல்லாவே கருவாடு மீனை அனுப்பிச்சு நல்லா வச்சு செஞ்சு சாப்பிடு அப்படின்னு எழுதியிருப்பாங்க. ஸோ அதை பார்த்தோம் அப்படின்னா ஃபாரின்காரர் ஒருத்தர் போட்டோ எடுத்து
அதை இந்தியாவுக்கு என்னுடைய ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சு விடு அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அங்க இருக்கக்கூடிய அந்த கண்டெய்னரை நோட் பண்ணோம் அப்படின்னா விஜி ஷிப்பிங் கார்பரேஷன் அப்படின்ற மாதிரி அந்த கண்டெய்னர்ல மென்ஷன் பண்ணியிருக்கும். ஃபாரின்காரங்க அதை தான் ஓபன் பண்ணி பார்ப்பாங்க. அதுல பார்த்தோம் அப்படின்னா அந்த கருவாடு மீன் இருக்கும், வச்சு செஞ்சு சாப்பிடு அப்படின்ற மாதிரி மசால் பொடியோட சேர்ந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். அதே அந்த விஜி ஷிப்பிங் கார்பரேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கண்டெய்னர் இருக்கக்கூடிய அந்த லாரி வழியா தான் சூர்யாவுடைய அந்த இன்ட்ரோவே இருக்கும். சோ இது சூர்யாவுக்கு சார்ந்தது, சூர்யா சம்பந்தப்பட்டிருக்காரு இதுல அப்படின்றத ஆரம்பத்திலே சொல்லியிருப்பாங்க. சூர்யா அந்தமான் போயிருப்பாரு. அந்தமான் போய் இருக்க இடத்துலயும் பார்த்தோம் அப்படின்னா அங்க கண்டெய்னர் மூலமா பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டு ஃபிஷ் எல்லாமே இவங்க பார்த்தோம் அப்படின்னா எடுத்து இன்னொரு இடத்துல வைக்க போறது போல இருக்கும். அந்த எடுக்கக்கூடிய அந்த திங்ஸ்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்றத குறிக்கிற வகையில அந்த மீன் சிம்பிள் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட கோல்டு கலர்ல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஹீரோவுடைய அப்பாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கையை வெட்டப்பட்டு இருக்கும். அந்த வெட்டப்பட்ட கைக்கு பதிலாக பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் பண்ற வகையில இரும்பு கை ஒண்ணு கொடுப்பாங்க. அந்த கை கொடுக்கும் போது அதுக்கு பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா 2 நியூஸ் பேப்பர் இருக்கும். அந்த 2 நியூஸ் பேப்பர்லயுமே பார்த்தோம் அப்படின்னா முழுக்க இந்த கோல்டு ஃபிஷ் சம்பந்தப்பட்ட நியூஸ் பேப்பர் ஆர்டிகல் தான் நம்மளால பார்க்க முடியும். அந்த கோல்டு ஃபிஷ் அப்படின்ற அந்த தங்க மீன் பார்த்தோம் அப்படின்னா அது தங்க மீன் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். கடைசியா கிளைமேக்ஸ்ல தான் சொல்லியிருப்பாங்க அது ஒரு அணு ஆயுதம் அப்படின்றத கடைசியா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் பின்னாடி வரப்போகுது அப்படின்றத முன்னாடியே பார்த்தோம் அப்படின்னா முன்கூட்டியே இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் மூலம் அழகா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே அது எல்லாமே பாராட்ட வேண்டிய விஷயமா இருந்துச்சு. அதே போல பாரிவேல் கண்ணன் அவருடைய சின்ன வயசுல இருக்கும்போது அவங்களுடைய வளர்ப்பு அம்மா இவன் ஏன் சிரிக்க மாட்டான் அப்படின்றத முடிவு பண்ணி ஒரு டீச்சருடைய அட்வைஸ் மூலமா எதுல இவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதுல இவனை போக்கஸ் பண்ண வைங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதனாலதான் இவரை பார்த்தோம் அப்படின்னா கராத்தேல சேர்த்து விட்டுருப்பாங்க. அந்த வளர்ப்பு அம்மா செஞ்ச ஒரு உதவினாலதான் பார்த்தோம் அப்படின்னா ஹீரோ கராத்தா கத்திருந்திருப்பாரு. அந்த கராத்தா மூலமா தான் இவரையும் இவருடைய அந்த வளர்ப்பு அப்பாவும் ஒண்ணு சேர்ந்ததுக்கு ஒரு முக்கிய காரணமா இருக்கும். அதே கராத்தா தான் இவரை பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு பலசாலியா இவரை யாரும் எதிர்த்து ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபரா உருவானதுக்கு ஒரு முக்கிய காரணமா இருந்திருக்கும். கடைசியில தன்னுடைய சொந்த பெத்த அம்மா அப்பாவையும் காப்பாத்துறதுக்கு அதே கராத்தா தான் யூஸ் ஆகியிருந்திருக்கும். ஆனா இதுக்கு விதை வளர்ப்பு அம்மா போட்டது. இதை கனெக்ட் பண்ற விதமா படத்துல ஒரு சாங் வச்சிருந்தாங்க, த ஒன் அப்படின்னு சொல்ற சாங். செம சூப்பரா இந்த படத்துடைய கதை களத்து கூட அவ்வளவு சூப்பரா கனெக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த சாங் தான் இந்த ஒரு டீடைல் பண்றதுக்கு முக்கிய காரணம். அந்த கராத்தா கிளாஸ் எல்லாமே போய் அவரை மெருகேற்றி வச்சிருந்திருப்பாரு. சோ ஒரு போர்க்களத்துக்கு போக போறாரு அப்படின்றது படம் பார்க்கக்கூடிய எல்லாருக்குமே தெரியும். கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி தான் சொல்லியிருப்பாங்க இவர் இப்படி ஒரு இடத்துல பிறந்திருக்காரு அப்படின்னு. இங்க நடக்கக்கூடிய போர்கள்ல இருந்து ஜெயிக்கணும் அப்படின்னா அவன் தான் வரணும் அப்படின்னு அதுக்கு ஏத்தது மாதிரி ஒரு பாட்டு வச்சிருப்பாங்க. பல போர் படை இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான், அந்த ஒருவன் வந்திருக்கானே அப்படின்னு இருப்பாங்க. அதாவது அந்த ஊர்ல ஒரு பையன் பிறந்திருப்பான், அவனுக்கு வயிற்றுல பார்த்தோம் அப்படின்னா ஒரு வேல் ஒண்ணு வரைஞ்சிருக்கும். அந்த பையன் வந்துதான் இந்த ஊர் மக்களை காப்பாத்துவான், அந்த போர்ல ஜெயிச்சு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது தெய்வத்துடைய வாக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பல வருடங்களா தெய்வத்துடைய வாக்கு நடைபெறாம அந்த மக்கள் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிர்கதியற்ற ஒரு நிலையில தன்னுடைய உயிர் ஒவ்வொன்றையும் இறந்துட்டு தவிச்சிட்டு இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்து கடைசியில மக்கள் அழிய போறாங்க அப்படின்ற நேரத்துலதான் கடவுளுடைய வாக்கு பலிக்கும். கடவுளாவே பார்த்தோம் அப்படின்னா பாரிவேல் கண்ணன் வந்திருப்பாரு. கிட்டத்தட்ட மக்கள் எல்லாமே அவரை கடவுளா பார்த்திருப்பாங்க. அது எந்த இடத்துல தெரியுமா? பாரிவேல் கண்ணன் இந்த ஊருக்கு முதல் முறையா வருவாரு. வந்து கடல்ல கால் வச்ச உடனே என் உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு சொல்லியிருப்பாரு. பக்கத்துல இருக்கவங்களா காதல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது காதல் கிடையாது, இவர் இந்த பிறந்த ஊருக்கு வந்திருக்காரு, அதனுடைய வெளிப்பாடு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஊர் மக்கள் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா அவங்க துன்பத்திலையும் துயரத்திலையும் வேதனைப்பட்டு இருப்பாங்க. இந்த பாரிவேல் கண்ணன் கேரக்டர் அவருடைய வயிற்றுலதான் அந்த வேல் சிம்பிள் இருக்கும். இந்த சின்ன பையன் தான் வளர்ந்து பெரியாளாகி இந்த ஊர் மக்களை காப்பாற்றுவான் அப்படின்ற தெய்வத்துடைய வாக்கு ஒண்ணு இருக்கும். இந்த வயிற்றுல வேல் வரைஞ்ச இவர் பார்த்தோம் அப்படின்னா இங்க அடிமையாக இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு கடவுளா தெரிவாரு. கண்டிப்பா அவன் வருவான் அப்படின்னு நம்புவாங்க. அதை தாண்டி இந்த பிரேம்ல பார்த்தோம் அப்படின்னா கடவுளை பார்க்கணும் அப்படின்னு இந்த மக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ஆசைப்படுவாங்க. அப்ப பார்த்தோம் அப்படின்னா தட்டுனா திறந்துரும் பொழந்துரும் அப்படின்னு சொல்லி சூர்யா தட்டி அந்த சாமியுடைய அந்த அறையை பார்த்தோம் அப்படின்னா அந்த கதவை திறப்பாரு. கதவை திறக்கும் போது அங்க இருந்த மக்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவை ஒரு கடவுளா பார்க்கறது போல இருக்கும். அதை தாண்டி அவங்க வேண்டுகிட்ட அந்த உண்மையான கடவுளையும் பார்த்தோம் அப்படின்னா இவங்க கையெடுத்து கும்புறது போல இருக்கும். இந்த பிரேம்ல பார்த்தோம் அப்படின்னா சூர்யாவும் கடவுளா தெரிவாரு பாரிவேல் கண்ணன். அங்க உண்மையா இருக்கக்கூடிய அந்த கடவுளும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மக்களுக்கு கடவுளா தான் தெரிவாங்க. சூர்யா அவரும் பார்த்தோம் அப்படின்னா கடவுளா தெரிவாரு. உண்மையாவே இந்த மக்கள் நேசிக்கக்கூடிய இவங்க வணங்கி கும்பிடக்கூடிய இவங்களுடைய இந்த குலதெய்வம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கடவுளும் இந்த மக்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா கடவுளா தெரிவாங்க. கிட்டத்தட்ட 2 பேருமே பார்த்தோம் அப்படின்னா கடவுளுடைய அந்தஸ்துல இந்த மக்கள் பார்க்கறது போல இருக்கும். அது சூர்யாவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கும். இந்த கோவிலுக்கும் இங்க
இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கும் இவர் பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடவுள் அவதாரமா வந்திருக்காரு அப்படின்றத சொல்ற விதமா இந்த ஃப்ரேம் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல அதுதான் நடந்திருக்கும். பாரிவேல் கண்ணன் ஜெயில இருக்கும்போது உனக்கு சுதந்திரம் தேவைப்படுதா அப்படின்னு ஒரு போலீஸ்காரர் கேட்பாரு. ஏன் அப்படின்னா அது ஒரு சுதந்திர தின நாள் அப்படின்றத குறிக்கிற வகையில இருக்கும். ரெண்டு பேருமே பார்த்தோம் அப்படின்னா நெஞ்சில தேசிய கொடியை குத்திருப்பாங்க. அது சுதந்திர தின நாள், அதனாலதான் அந்த சுதந்திரம் அப்படின்ற வார்த்தையை இவங்க கண்டிப்பா யூஸ் பண்ணிருக்கலாம். பாரிவேல் கண்ணன் ஜெயில இருந்து தப்பிச்சு வந்த பின்னாடி அவர் பார்த்தோம் அப்படின்னா ஜெயில இருக்கும்போது சரி, ஜெயில இருந்து தப்பிச்சு வெளியே வந்த பின்னாடியும் சரி, முடி அப்படின்றது ரொம்பவே அதிகமா ஒரு வித்தியாசமான கெட்டப்ல இருப்பாரு. அந்த கெட்டப்ப அவர் எங்க மாத்துவாரு அப்படின்னா இப்படி சிப்ல அந்த கடல்ல போயிட்டு இருப்பாரு. பக்கத்துல பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய ஒரு போட்டோ இருக்கும். கிட்டத்தட்ட அந்த போட்டோல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் எப்படி மீசெல்லாம் வச்சு முடி வச்சிருப்பாரோ அந்த ஸ்டைலுக்கு பார்த்தோம் அப்படின்னா இந்த பாரிவேல் கண்ணன் பார்த்திருப்பாரு. சோ அந்த ஒரு போட்டோவை பார்த்து இவர் இம்ப்ரெஸ் ஆயிருந்திருக்கலாம். அது மட்டும் இல்ல, இந்த படத்துடைய இயக்குனர் கார்த்திக் சுப்ராஜ் அவர் பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய மிக தீவிரமான ஒரு ரசிகர் அப்படின்னு சொல்லலாம். அதனாலதான் சூர்யாவுக்கு இந்த கெட்டப் கொடுத்திருப்பாரு. இந்த ஒரு போட்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த கப்பல்ல சூப்பர் ஸ்டாருடைய அந்த படத்தை பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த படத்துல பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் சம்பந்தப்பட்ட 2-3 சாங் பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க பிளேஸ்மெண்ட் பண்ணிருப்பாங்க. அது எல்லாமே ரொம்பவே நல்லாவே இருந்துச்சு. பாரிவேல் கண்ணன் அவருக்கு கல்யாணம் பார்த்தோம் அப்படின்னா 1993 காலகட்டத்தில் நடக்கும். அவரை அன்னைக்கே பார்த்தோம் அப்படின்னா ஜெயில பிடிச்சு போட்டுருவாங்க. ஜெயில பிடிச்சு போட்ட பின்னாடி பார்த்தோம் அப்படின்னா 5 வருஷத்துக்கு அப்புறமா அப்படின்ற மாதிரி கதைக்களம் ஆரம்பிக்கும். 5 வருஷத்துக்கு பிறகு அப்படின்னா 1999 2000 காலகட்டத்துல தான் அது நடக்குது கதைக்களம் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். சோ அப்ப ரிலீஸ் ஆன கேப்டன் விஜயகாந்த் அவருடைய வானத்தை போல, தர்மபுரி அந்த படத்துக்கான போஸ்டர்ஸ் பார்க்க முடியும். அதே மாதிரி தல அஜித் அவருடைய அந்த அவள் வருவாள படத்துக்கான போஸ்டரையும் பார்க்க முடிஞ்சு. இது எல்லாமே 1999 2000 காலகட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா ரிலீஸ் ஆன படங்கள் அப்படின்றத ரொம்பவே டீடைலா பார்த்து ஒர்க் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி இந்த வில்லன் கேரக்டர் இருப்பாரு. இவரை பார்த்தோம் அப்படின்னா இவர் கூட வரக்கூடிய ஆட்கள் எல்லாமே மிராசு அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே அந்த வில்லன் சொல்லுவாரு, என்ன மிராசு அப்படின்னு கூப்பிடாதீங்க, கால் மீ கிங், என்ன கிங்னு கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி அந்த ஊர் மக்கள் எல்லாமே இந்த மிராஸ் இந்த கிங் இவங்களுடைய அந்த வீட்டை அடிச்சுன்னு வரைக்கும் அந்த கார்லாம் தீ வைக்கும் போது அந்த கார்ல பார்த்தோம் அப்படின்னா கிங் அப்படின்ற வார்த்தையை மென்ஷன் பண்ணிருப்பாங்க. கிங் அப்படின்னா அரசன் அப்படின்றத குறிக்கும். அதே மாதிரி அந்த கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்களுடைய அப்பா இருப்பாரு நாசர் கேரக்டர். அவரை சூர்யா கொல்லும் போது பார்த்தோம் அப்படின்னா அடிமையின் கைகள் அரசனை கொள்வதா அப்படின்னு அவரே சுற்றிட்டு பார்த்தோம் அப்படின்னா செத்து போயிருவாரு. அதே மாதிரி சின்ன வயசுல அந்த சூர்யா பிறந்த உடனே அவரை எங்க கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்னா புத்தர் கோயில் இருக்கும். கிட்டத்தட்ட அந்த வழியா போய் தான் அவரை பாதுகாக்கிறது போல இருக்கும். அதே மாதிரி படத்துடைய ஹீரோயின் பூஜா ஹெக்டோ அவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா புத்தரை தான் பிடிச்சிருந்திருக்கும். அதே மாதிரி சின்ன வயசுல சூர்யா பிறக்கும் போது அந்த புத்தர் கோயில் வழியா போகும்போது அந்த இடத்துல கிட்டத்தட்ட பார்த்தோம் அப்படின்னா மான் அப்படின்றத பார்க்க முடியும். அதே மாதிரி இவங்க 2 பேருமே லவ் ப்ரப்போஸ் பண்ணிட்டு திரும்ப காட்டு வழியா நடந்து போவாங்க அந்த புத்தர் கோயிலுக்கு. அப்பவும் பார்த்தோம் அப்படின்னா அங்க அதே மான் இருக்குது போல இருக்கும். அதே மாதிரி கிளைமேக்ஸ் அந்த மக்கள் எல்லாருமே சிரிப்பாங்க. அப்பவும் அந்த இடத்துல மான் இருக்குது போல இருக்கும். ஒரு கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா மானுக்கு அடிபட்டு இருக்கும். ஹீரோயின் தான் அந்த மானுக்கான அந்த புல்லட் எல்லாம் எடுத்து விட்டு அந்த மானை காப்பாத்துறது போல இருக்கும். இன்னொரு ஃப்ரேம்ல பார்த்தோம் அப்படின்னா அந்த மான் கறி சாப்பிட வாங்க அப்படின்னு சொல்லி ஹோட்டலுக்கு பார்த்தோம் அப்படின்னா கூட்டிட்டு போவாங்க. சோ இந்த மான் அப்படின்றத இந்த படத்துல கண்டினியூஸா யூஸ் பண்ணிருந்தாங்க. பட் என்ன பர்பஸ் அப்படின்றத கண்டிப்பா நம்மளால சொல்ல முடியல. ஆனா படத்துடைய கதைக்களத்து கூட அது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா அங்கங்க இது எல்லாமே யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்றத மட்டும் ரொம்பவே தெளிவா தெரிஞ்சிச்சு. அதே மாதிரி படத்துல பார்த்தோம் அப்படின்னா இவரை மிதிச்சு அந்த காலை உடைச்சிருப்பாங்க. கடைசியில வீக்கானவங்க யாரு இந்த போர்க்காலத்துல இந்த வார்காலத்துல அப்படின்றத முடிவு பண்ணி ஒவ்வொருத்தையும் பார்த்தோம் அப்படின்னா கொண்டு அந்த முதலைக்கு தீனியா போடுவாங்க. சோ இவருடைய காலை மிதிச்சு உடைச்சனால அவருடைய காலில் பார்த்தோம் அப்படின்னா கட்டு போட்டிருப்பாங்க. சோ இவங்களுடைய கணவர் அப்படின்றத பார்த்தோம் அப்படின்னா மென்ஷன் பண்ணி சொல்லி இருந்திருப்பாங்க. அவர் காலை மிதிச்சு உடைச்சனாலதான் அவர் கட்டு போட்டு அவரை பார்த்தோம் அப்படின்னா கட்டி தொங்க விட்டுருப்பாங்க. இந்த சின்ன டீடைல்ஸ் கூட ரொம்பவே அழகா ஒர்க் பண்ணியிருந்தாங்க. இது எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா ரெட்ரோ படத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஹிடன் டீடைல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இது போன்ற வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.